எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ. அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அதின் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்திகளே ஓலமிடுங்கள். இரட்டை உடுத்திக் கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி, உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன். உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வர பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ? தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சப்பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாகில் பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர் வந்தார்களாகில் தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ? நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். போஸ்ரா பாலும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமும் ஆக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்தில் ஸ்தானாபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்கிறார். கண்மலை விடுப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடிதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்திழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கலிகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரீயை போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்பவிடாமற் போயிற்றே. ஆதலால் அதின் வாலிபர் அதின் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களில் தீக்குளுத்துவேன், அது பெனாத்தாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் என்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும்
காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழும்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். காத்சோரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தாக்கில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்துக்கு சிதறடித்து விட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலுசற்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதுமில்லை என்கிறார். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்ய வாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கு மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே ஆமென்.